வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சில பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும், அவதானமாக இருக்குமாறு மீனவர்களுக்கு எச்சரிக்கை. பலத்த காற்றினால் பல வீடுகள் சேதம். 4 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ரத்தின கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் மத்தள விமான நிலைய சுங்க பிரிவினரால் கைப்பற்றல். கசினோ வர்த்தகத்தினை ஆரம்பிப்பதற்கு முதலீட்டாளர் ஒருவருக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை என்கிறார் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் தற்போது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. அதனால் இன்றும் எமது பிரதான செய்தியில் இன்றைய வானிலை தொடர்பில் அதிக கவனம் செலுத்துகின்றோம். அது குறித்த தகவல்களுடன் செய்தி பிரிவில் இருந்து இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி சிவதர்ஷன். கோகுல், நீங்கள் குறிப்பிட்டது போல இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பிரதான செய்திகள் அதே போல விசேட செய்தியூடாக இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கி வந்தோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக பொத்துவில் வரையாக இருக்கின்றதான ஆழ்கடல் அதே போல ஆழமற்ற கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதோடு மிகவும் ஆபத்து தன்மையுடையதாக இந்த கடல் பகுதி காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. அது தொடர்பான நேரடி காட்சியூடாக உங்களுக்கு நாங்கள் விளக்கி கூறலாம். இது அக்யூவெதர் சென்டரில் இருந்து பெறப்பட்டதான காட்சிகள். இதோ உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொழும்பினுடைய இலங்கையினுடைய மேற்கு பகுதி மன்னார், பொத்துவில் அதே போல கொழும்பு, காலி இந்த பகுதியூடாகவே இந்த காற்று வீசுகிறது. இதோ உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த காற்று இந்த பகுதியை நோக்கியே ஊடறுத்து செல்வதை எங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இதையே நாங்கள் தென்மேல் பருவப்பேச்சு காலநிலை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே இந்த காற்றினுடைய வேகம் மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. இதனால் இப்பகுதியில் இருக்கின்றதான மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கையை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அதன் போது மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீசியிருந்தது. இப்போது வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது, மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. எனவே மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை மீன்பிடி நடவடிக்கையிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறும், கடல் பயணங்களை மேற்கொள்வோர் தங்களுடைய கடல் பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் மலை நாட்டினுடைய மேற்கு அதே போன்று தாழ்வான பகுதிகளில் கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. அதே போல நாட்டினுடைய மேல், சப்ரகமு, மத்திய அதே போன்று தென் மாகாணங்களில், புத்தளம் அதே போல குருநாகல் மாவட்டங்களிலும் அதிகளவான கடும் காற்றுடன் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. தொடர்ந்தும் பிரதான செய்திகளோடு கோகுல் மற்றும் சந்திரிகா. நமது செய்தி பிரிவில் இருந்து சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் நமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நன்றி ஜெஃப்ரி. சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை உடனுக்குடனும் துரிதகதியிலும் உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கிறது. நேற்று இரவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. இதனால் சில வீடுகளுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தமையால் வீடுகளுடான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. பலத்த காற்றினால் மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவிசாவலை, சீதாலன வீதியின் சில வீடுகள் காற்றினால் சேதமடைந்துள்ளன. வீடுகளின் மேல் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஹங்மல்ல, சித்தப்பத்தன மற்றும் ஹமனப்பத்தன பகுதிகளில் 2 வீடுகள் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் 2 காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடுவல, பகல, போம்பரிய பிரதேசத்தில் 10 வீடுகளுக்கு காற்றினால் சேதம் ஏற்பட்டுள்ளது. பிரதேசத்தில் உள்ள மின் கம்பங்கள் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வாதுவை, பொதுப்பிட்டிய பிரதேசத்தில் 10 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பொலனறுவை, ஓணகம பகுதியிலும் நேற்று மதியம் வீசிய பலத்த காற்றினால் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது.
எமக்கு இருந்த வீடும் இல்லாது போயுள்ளது. எமக்கு உதவுவதென்றால் புண்ணியம் கிடைக்கும். கண்டி பொத்தப்பிட்டிய பிரதேசத்தில் தோட்டப்பகுதியில் உள்ள 7 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது 2 காயமடைந்துள்ளதுடன் அவர்களின் ஒருவர் கண்டி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை ஹட்டன் பிரதேசத்தில் நேற்றிரவு பெய்த பலத்த மழையினால் ஹட்டன் போலீஸ் விளையாட்டரங்கு உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ஹட்டன் டிக்கோயா வீதியில் உள்ள இந்து கோவிலுக்கு அருகில் சில வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளன. ஹட்டன் நுவரெலியா வீதியின் பல இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. நுவரெலியா நகரில் மரம் ஒன்று விழுந்துள்ளமையினால் பாடசாலை பஸ் ஒன்றுக்கும் வேன் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் பாதசாரி ஒருவர் காயமடைந்துள்ளார். நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் டிக்கோயாவில் உள்ள சில வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக மலையகத்தின் சில நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மௌசாகல் நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் அதிகரித்துள்ள காட்சிகளே இவை. நேற்றிரவு முதல் பெய்த கடும் மழை காரணமாக இந்த நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. எனவே நீர்த்தேக்கங்களை அண்டிய பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மீண்டும் மழை பெய்வதற்கும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் கடும் காற்று வீசுவதற்குமான அவதான நிலைமை காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் நேற்று எதிர்வு கூறியிருந்தது. இதனால் மீனவர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றியிருந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டர்கள் பலரும் சீரற்ற வானிலை தொடர்பிலான காட்சிகளை எம்பசம் அனுப்பியிருந்தனர். உயிர் பாதுகாப்பிற்காக செயற்திறன் மிகு திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் தயாரிக்க வேண்டும் என மீனவ சமூகம் கோருகின்றது. இயற்கை அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முடியுமான வகையில் அந்த திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காற்று மீனவர்களின் ஜீவனோபாயத்துடன் தொடர்பற்ற ஒரு இயற்கை அருட்கொடை. எனினும் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை வீசிய பலத்த காற்றினால் பல மீனவர்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலிருந்த மீனவ குடும்ப உறுப்பினர்கள் இன்று பெரும் மனவருத்தம் அடைந்துள்ளனர். அனர்த்தத்தில் உயிரிழந்த பலரது சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டன. இதன்போது 49 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரில் வள அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இதன்போது 54 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை தெரிவித்தது. களுத்துறை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களிலிருந்து கடலுக்கு சென்று காணாமல் போன 10 மீனவர்கள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். பலப்பட்டிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்க நேற்று எதிர்நோக்கிய சம்பவம் தொடர்பில் தாம் கவலை அடைவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன தெரிவிக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறான ஒரு சம்பவத்தை எதிர்நோக்கியமை தொடர்பில் நான் முதலில் கவலை அடைகிறேன். பலப்பட்டிய பகுதியில் மரண வீடுகளுக்கு செல்வதற்காக வந்த வழியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவதானித்த விடயங்களையே நான் கூறுகிறேன். இந்த நிலைமையில் மக்கள் சில வேளை கோபமடைய முடியும். பலப்பட்டிய தொகுதி அமைப்பாளர் என்ற வகையில் நான் கவலை அடைகிறேன். 3 அல்லது 4 நாட்கள் கழிந்த பின்னர் மீண்டும் ஒருமுறை இங்கு வந்து செல்லுமாறு நான் அவரிடம் கூறுகிறேன். மக்களின் உளநிலைமை மாறிய பின்னர் இங்கு வருமாறு கூறுகிறேன். எமது அரசாங்கம் என்ன செய்துள்ளது என்பதை வந்து பாருங்கள். ඇවිල්ලා බලන්න අපේ රජය විසින් අපි කුමක්ද කරලා තියෙන්නේ කියලා.
ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுகளுக்கு அருகில் அனர்த்தத்துக்குள்ளான படகில் இருந்த சுமார் 50 இலங்கையர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அந்த நாட்டு அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை புகலிட கோரிக்கையாளர்கள் சிலருடன் பயணித்த மற்றொரு படகு கொக்கஸ் தீவுகளுக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் மூழ்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக ஆஸ்திரேலிய கரையோர பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிடுகின்றது. கடலில் அனர்த்தத்துக்குள்ளாகியுள்ள குறித்த படகை கண்டுபிடிப்பதற்கு 2 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவிக்கின்றது. கொக்கஸ் தீவுகளிலிருந்து 260 கடல் மைல் தொலைவில் குறித்த படகு மூழ்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது. படகொன்று கொக்கஸ் தீவுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக கடந்த வாரம் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை லால்வன் என்ற படகில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று கொண்டிருந்த இலங்கையர்கள் சிலர் இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே இந்து சமுத்திரத்தில் நெருக்கடிக்குள்ளாகியிருந்த நிலையில் அவர்களை பாதுகாத்த கப்பலில் கடமையாற்றிய பொறியியலாளர் ஒருவரை எமக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. AH உபாலி ஆனந்த என்ற இவர் MVL ஷீவெக் என்ற கப்பலில் கடமையாற்றியிருந்தார். துபாயிலிருந்து ஆஸ்திரேலியா செல்கின்ற போது நமக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து தகவல் ஒன்று கிடைத்தது. இலங்கையின் படகொன்று இந்தோனேஷியாவிற்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக அந்த தகவல் கிடைத்தது. அவர்கள் மேலும் 2 அல்லது 3 நாட்கள் இருந்திருந்தால் உயிரிழந்திருப்பார்கள். அவர்களில் 5 பெண்கள் இருந்தனர். 2 பெண்கள் கர்ப்பிணிகளாக இருந்தனர். அவர்களால் கப்பலுக்கு ஏறவும் முடியவில்லை. பின்னர் உயிர்காப்பு வலையொன்றை பயன்படுத்தியே அவர்களை காப்பாற்றினோம். බබල් හම්බුනේ කට්ටිය. ඉතින් ඒගොල්ලන්ට නැවත නගින්නත් බෑ. නගින්න බැරි හින්දා අපි කාර්ගෝ නෙට් එකක් දාලා තමයි අර ගත්තේ. ඉතින් බැස්සුවෙත් එහෙමයි, ගත්තෙත් එහෙමයි. 3 வயது பிள்ளையொன்றும் 7 வயதுடைய இருவரும் இருந்தனர். கடல் அலையின் வேகம் அதிகரிக்கின்ற வேளையில் படகு திசை மாறி பயணிக்கும். அந்த படகு இன்னும் 2-3 நாட்கள் இருந்திருப்பின் மூழ்கி இருக்கும். ගැඩිලා මාසයක් ඩිලේ අදින්න බැරි දුවන්න යන්න බැරුව තියලා තියෙන්නේ. පාවි. මොකද මේ බෝට්ටුව තව දවස් දෙකක් තුන නම් මේ ගිලිනවා. මොකද මේකේ බෝට්ටුවේ මූද රෆ් වින්දා බෝට්ටුවේ පැත්තක් කැඩිලා. ஏன் இவ்வாறு வந்தீர்கள் என நான் கேட்டேன். வாழ்க்கை செலவு அதிகம் என்பதால் வாழ முடியாது என்று அவர்கள் கூறினர். அவ்வாறான விடயங்களையே அவர்கள் கூறினர். 85ஆம் ஆண்டிலிருந்து நானும் ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றேன். ஆஸ்திரேலியாவில் தொழில் புரிவது லேசான விடயமல்ல. காப்பாற்றப்பட்டவர்கள் தம்மை ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினர். பின்னர் வேண்டாம், இந்தோனேஷியாவிடம் ஒப்படைக்குமாறு கூறினர். அதன் பின்னர் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்தோனேஷியாவின் மீட்பு படையணிக்கு அறிவித்து படகொன்றை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தோம். රිස්කියු බෝට් ඉන්දෝනේෂියා ගාමන්ට කතා කරලා ඉවරලා ඒ රිස්කියු බෝට් එකක් ආවා. ඒ රිස්කියු බෝට් එකට බාර දුන්නා අපි. Thank you, bye bye. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.